இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் புனித பயணத்தில் 30ஆம் நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய மனமாற்ற பயணத்தில் இந்த இறுதி கட்டத்தில் நாம் விசுவாசத்தின் ஆதாரங்களையும் வெளிவேடமான நீதியையும் குறித்து மீண்டும் ஆழமாக நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த இறைவார்த்தை யோவான் நற்செய்தியை நாம் தியானிக்கிறோம். தவக்காலத்தின் நோக்கமான உண்மையான அதிகாரத்தை ஏற்றல் மற்றும் அதன் தன்மையான வெளிச்சத்தில் சாட்சியை தேடுதல் ஆகியவற்றை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இயேசுவின் அதிகாரத்திற்கு சாட்சி பகரும் ஆதாரங்கள் யாவை? நாம் ஏன் மனிதரின் புகழ்ச்சியை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்ற கேள்விகளை எழுப்பி நாம் தியானிப்போம். இன்றைய தவக்காலத்தின் நோக்கம் உண்மையான அதிகாரத்தின் சாட்சியை ஏற்றல், சுயநீதியை களைந்து கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுத்தல். இயேசு கிறிஸ்து தம்முடைய பணிக்கும் அதிகாரத்துக்கும் தாமே சான்று பகர்ந்தார். அது செல்லாது என்று யூத சட்டத்தின் விதியை குறிப்பிட்டு தமது அதிகாரத்திற்கு சான்றாக இருக்கும் ஆதாரங்களை அவர் அடுக்குகிறார். எனக்கு சான்று பகர்வு வேறொருவர் இருக்கிறார். நீங்கள் யோவானிடம் ஆள் அனுப்பி விசாரித்த போது அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். நீங்கள் வானவரின் குரலுக்கு ஒருபோதும் செவி கொடுக்கவில்லை, அவரது உருவத்தை காணவும் இல்லை என்று அவர் வருத்தத்தோடு கூறுகிறார். இயேசு தமது அதிகாரத்திற்கு 4 முதன்மை சாட்சிகளை குறிப்பிடுகிறார். ஒன்று, திருமுழுக்கு யோவான். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் செய்து உண்மைக்கு சான்று பகர்ந்தார். இரண்டாவது, செயல்கள். தந்தை செய்யுமாறு இயேசுவிடம் ஒப்படைத்த அற்புதங்களும் போதனைகளும் அவருடைய அதிகாரத்துக்கு சான்று பகர்ந்தன. தந்தையே சான்று பகர்ந்தார். விண்ணக தந்தையின் குரலும் உருவமும் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தன. நான்காவது, விவிலியம். மோசேயின் திருச்சட்டமே இயேசுவுக்கு சான்று. யூதர்கள் திருநூலை ஆராய்ந்தார்கள், ஆனால் அதற்குள் இருக்கும் வாழ்வை இயேசுவை நாடவில்லை. அவர்கள் கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்றும் அவர் உருவத்தை காணவில்லை என்றும் இயேசு குற்றம் சுமத்துகிறார். அதே குற்றத்தை நம் மீதும் சுமத்துகிறார். தம்முடைய தவக்கால நோக்கம் தாமே நீதி உள்ளவர்கள் என்று நினைக்கும் சுய பெருமை, இந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் சின் டுடே இன் திஸ் வேர்ல்ட். அந்த செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், சுய பெருமையை களைந்து இயேசுவின் அதிகாரத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வது நாம் சடங்குகளையும் விவிலியத்தை ஆராயும் போதெல்லாம் அதன் வாழ்வளிக்கும் ஆவியை நாட வேண்டும் என்று உணர்த்துகிறது. இந்த தவக்காலத்தின் தன்மை மனிதரின் புகழ்ச்சியை மறுக்க வேண்டும், புகழ்ச்சியை விட்டுவிட்டு கடவுளின் அன்பை நாடி தேட வேண்டும். இயேசு கிறிஸ்து யூத தலைவர்கள் ஏன் தன் மீது விசுவாசம் கொள்ளவில்லை என்பதற்கான ஆழமான காரணத்தை வெளிப்படுத்துவது தவக்காலத்தின் சரியான தன்மையை நமக்கு உணர்த்துகிறது. நான் மனிதனிடமிருந்து புகழ் தேடவில்லை, நீங்கள் ஒருவரிடமிருந்து புகழ் தேடுகிறீர்கள். ஒரே கடவுளிடம் ஒரு புகழை தேடுவதில்லையே, அப்படி இருக்க நீங்கள் எப்படி விசுவாசம் கொள்வீர்கள் என்று அவர் கேட்கிறார். யூத தலைவர்கள் ஒருவரிடமிருந்து ஒரு புகழ்ச்சியை தேடியதால் கடவுளிடமிருந்து ஒரு புகழை தேட முடியவில்லை. மனிதர்களின் பாராட்டுக்கள், அங்கீகாரம் மற்றும் மரியாதை ஆகியவற்றின் மீதான மோகமே இயேசு மீது விசுவாசம் கொள்வதற்கு தடையாக இருந்தது. அதுதான் புகழின் தடை என்று சொல்லலாம். இயேசு கடவுள் உங்களுக்குள் அன்பு செய்வதை நான் அறிவேன் என்று குற்றம் சாட்டுகிறார். மனிதரின் புகழ்ச்சியை தேடுவது கடவுளின் அன்பு இல்லாமல் இருப்பதை வெளிப்படுத்துகிறது. அது கடவுளுடைய அன்பின்மை. நம்முடைய தவக்காலம் என்பது என்ன? மனிதரின் புகழ்ச்சி, மரியாதை மற்றும் உலக அங்கீகாரத்தின் ஆசையை களைவது. நாம் நமது ஜெபம், உபவாசம், தர்மம் ஆகியவற்றை பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யாமல் இன்று பலர் அதைத்தான் செய்கிறார்கள். கடவுளிடமிருந்து வரும் புகழை, அதாவது கடவுளின் புகழ்ச்சியை மட்டுமே நாட வேண்டும். ஜெபம் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்கிற காரணத்திற்கு ஒருபோதும் செய்யாதீர்கள். அங்கீகார ஆசையும் நீதியை மறுக்கும் தலைமைத்துவமும் இன்று அதிகமாக நடப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக சபை தலைமையிலே அதிகமாக நடப்பதை நாம் பார்க்கிறோம். மக்கள் மத்தியிலிருந்து வரும் புகழ்ச்சி, அதுதான் அவர்களை பெருமைப்படுத்துகிறது. இயேசுவின் அதிகாரத்தின் சாட்சிகளும் புகழ்ச்சியை மறுக்கும் போதனையும் நமது புதுவாழ்வில் நேரடியாக பொருந்துகின்றன. இன்றைய புதுவாழ்வின் அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் சமூகத்தின் பாராட்டு, அங்கீகாரம் மற்றும் புகழ்ச்சிக்காகவே தங்கள் பணிகளை செய்கிறார்கள். புகழ்ச்சி இல்லை என்றால் பணிகள் செய்வது இல்லை. நிறைய பேர் தங்கள் பணிகளை அப்படி செய்வது தவறு. இது உண்மையான நீதியையும் பொதுச் சேவையை மறுத்து சுயநல
சுயநலத்தை வளர்க்கிறது. இன்றைய தலைவர்கள் அதிகமாக சுயநலத்தை தான் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான வேதனையான உண்மை. யூத தலைவர்கள் மோசையின் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதாக கூறினாலும் மோசையின் வார்த்தை கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்ததால் அவர்கள் இயேசுவின் நீதியை மறுத்தனர். இன்றைய தலைமைத்துவம், எல்லா தலைமைத்துவமும், அதுவும் குறிப்பாக ஆன்மீக அரசியல் துறவற தலைமைத்துவம் சட்டங்களை கடைபிடித்தாலும் சட்டத்தின் உன்னத நோக்கமான அன்பையும் நீதியையும் கிறிஸ்துவின் நீதியை மறுக்கும் போது அவர்கள் உண்மையான நீதியை இழக்கிறார்கள். நம்முடைய தவக்கால பணி என்ன? பொதுவாழ்வின் புகழ்ச்சிக்காக செயல்படும் மனப்பாலிருந்து மனமாற்றம் பெற வேண்டும். நமது ஜெபம் தலைவர்கள் புனிதரின் புகழை நாடாமல் கடவுளின் நீதியை நாட வேண்டும் என்பதற்காக அமைய வேண்டும். நாம் விசுவாசத்தின் உண்மையான ஆதாரங்களாகிய இயேசுவின் வார்த்தையை, விவிலியத்தை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அன்பின் அடிப்படையில் நீதி செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் இந்த 30ஆம் நாளில் நாம் விசுவாசத்தின் உண்மையான பாதையை தீர்மானிப்போம். புகழ்ச்சியை விட்டுவிட்டு கடவுளை விசுவசிப்போம், நம்புவோம். இயேசுவின் வார்த்தையின்படி நாம் சுய நீதியை களைந்து அவருடைய அதிகாரத்திற்கும் அவருடைய செயல்களுக்கும் சாட்சி பகர விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வோம். யூத தலைவர்கள் போலல்லாமல் மனிதர்களிடமிருந்து வரும் புகழ்ச்சியை விட்டுவிட்டு ஒரே கடவுளிடமிருந்து வரும் புகழை மட்டுமே தேடி வாழ்வோம். நாம் கடவுளை விசுவசித்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நித்திய முடிவில்லாத வாழ்வை பெற தொடர்ந்து பயணிப்போமா?